வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. குரூப் 4ல நம்ம என்ன சொல்லியிருந்தோமோ அது கண்டிப்பாக நடந்துருச்சு. ஏன்னா நம்மளுடைய அகாடமி 100% அறிவியல் பூர்வமான அணுகுமுறையில தான் இறங்கியிருக்கு. ரைட்டா? டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4 கொஸ்டின் பேப்பரோட அனலைசிஸ் இதுதான். இதுல நமக்கு ஜிகே அப்படின்னு சொல்லக்கூடிய சோசியல் மீடியமா இருக்கு, சயின்ஸ் டஃபா இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் டஃபா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனை நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இதற்கு எப்படி இது அமையும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ரைட்டா? நம்ம முதல்ல என்ன பண்ணியிருந்தோம், கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணியிருந்தோம். இந்தந்த தலைப்புகள்ல இருந்து இதெல்லாம் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தோம். அதுல இருந்து கேள்விகள் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. HDI ரேங்க் பாத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். HDI ரேங்க்ல இருந்து கேட்டிருக்காங்க, மிதவாதிகள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நிதி ஆயோக் கேட்டிருக்காங்க, பஞ்சாயத்து ராஜ்ல இருந்து கேள்விகள் இருக்கு, கூட்டாட்சியிலிருந்து அந்த நிதியை எப்படி பகிர்ந்துக்கணும்னு கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நம்ம சொன்ன மாதிரியே வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. 40 கேள்விகளை முன்னாடியே நம்ம என்ன பண்ணியிருந்தோம், எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறது. ரைட்? அடுத்தது நான் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, எந்த அக்கடையும் சொல்லாத ஒரு உண்மையை சொல்றேன். குரூப் 4 2024 கரண்ட் அஃபேர்ஸ் கேள்விகளே வராது அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். இதை 10,000 நபர்கள் பார்த்திருந்தாங்க. இப்பயும் இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்திருந்தா உங்களுக்கு தெரியும், கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க நினைக்கக்கூடியதை எந்த விதமான அகாடமியுமே கொடுத்துருக்க முடியாது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி அந்த மாதிரி தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸை கடைசியா ஒரு 6 மாசமோ கடைசியா ஒரு வருஷமோ மட்டுமே படிச்சுட்டு அதை கிளியர் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது போய் அப்படிங்கிறது நம்ம சொல்லியாச்சு. நம்மளுடைய யூடியூப்லயுமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தப்பட்ட வீடியோவையும் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. தேர்ந்தெடுத்து படிப்பது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் 9 பொறுத்த வரைக்கும், யூனிட் 9 நம்ம முன்னாடியே சொன்னதுதான். யூனிட் 9க்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அதுல 2 கேள்விகள் தான் வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம். டிஎன்பிஎஸ்சி 100% என்ன பண்ணுது, டிஎன்பிஎஸ்சியோட பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது. யூடியூப்ல இது வரைக்கும் அனைத்து சேனலுமே என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூனிட் 9 தான் முக்கியம்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம அதை என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா 2 கேள்விகள் தான் வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். ரைட்? அனாலிசிஸ்ல நான் என்னன்னு சொல்லியாச்சு, ஸ்டாண்டர்ட் மீடியமா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டேன். கட் ஆஃப் உங்களை குறிச்சு வச்சிருக்க சொல்லியிருக்கேன். இதை பத்தின டீடைல்டா நான் பின்னாடி சொல்றேன். ரைட்டா? இப்ப கரண்ட் அஃபேர்ஸை பத்தி பார்த்தாச்சு, ஏன் அது டஃபா உங்களுக்கு இருந்துருச்சு அப்படின்னு. அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷனுக்கு போவோம். கட் ஆஃப் நிர்ணயிக்கக்கூடிய பாடத்திட்டங்களாக குரூப் 4ல இந்த வருடம் எது இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 14 கேள்விகள் அதுல இருந்து வந்திருக்கு. அதுல 2 கேள்விகள் மட்டும்தான் 2023 சார்ந்ததா இருக்கு. அந்த 14 கேள்விகளும் என்னென்னு கூட சொல்லிடுறேன். சில தேதிகள் சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்டிருக்காங்க, சில நிலம் சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்டிருக்காங்க, ஸ்கீம்ஸ் சம்பந்தப்பட்ட பெரும்பாலான கேள்விகள் இருக்கு. ரைட்? அந்த 2 கேள்விகள் 2023 சம்பந்தப்பட்ட கேள்விகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா G7 மாநாடு கேட்டிருக்காங்க. இன்னொன்னு பட்ஜெட்ல ஒரு ஸ்கீம் 2023ல எத்தனை ரூபாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 2 கேள்விகளுமே என்ன பண்ண முடியாதுன்னா சரியாக பதில் சொல்ல முடியாது. நம்ம ஒரு கெஸ்ல குறிக்கும் போது அந்த கேள்விகள் சரியா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பாத்துங்க. ரைட்டா? யூனிட் 9ல நான் சொன்ன மாதிரியே 2 கேள்வி தான் வந்திருக்கு. ஜியோகிராஃபியை நம்ம பெரும்பாலும் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஜியோகிராஃபியை 10th ஸ்டாண்டர்ட்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க, அதை தாண்டியும் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு. அதனாலதான் நம்மளுடைய வெற்றி பாதை பேட்ச்ல நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா ஜியோகிராஃபிக்கு 10வது புக் மட்டும் போதாது, அதை தாண்டியும் நீங்கள் படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஜியோகிராஃபிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சில கேள்விகள் கேட்டிருந்தோம். அது மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுங்க. ரைட்? இப்ப டிசைடர் என்ன சார் அப்படின்னா ஏசியன் ஹிஸ்டரி தான் இப்போதைக்கு டிசைடர். அது இல்லாம சயின்ஸ் சப்ஜெக்ட் டிசைடர். இது என்ன சார் டிசைடர் அப்படின்னா, ஏசியன் ஹிஸ்டரி நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி, ஏன்னா நம்ம கொஸ்டினை லீக் பண்ணும் போதே என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத இப்போ உங்களுடைய இதுக்கு எடுத்துட்டு வந்தேன். அரசருடைய ஆண்டுகள் கேட்டிருப்போம், போர்கள் கேட்டிருப்போம், சின்னங்கள் கேட்டிருப்போம், கல்வெட்டு ஆதாரங்கள், நிர்வாகங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்டிருப்போம். அப்ப 5 கேள்வியை நாங்க என்ன பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். சிந்து சமவெளி நாகரிகத்தை நீங்க தவிர்த்தரவே கூடாது, அதுல இருந்து 1 2 கேள்விகள் வந்திருக்கும் அப்படின்னு இந்த வீடியோ போடும் போதே நான் சொல்லியிருந்தேன். அப்ப நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே எத்தனை கேள்விகள் சார் வந்திருக்கு, 5 கேள்வியை ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து 2 கேள்விகள் வரும்னு சொல்லிட்டோம். அப்ப மொத்த கேள்விகளா 7 கேள்வியை என்னென்ன வரும், எந்த தலைப்புல இருந்து வரும் கூட சொல்லியாச்சு. ரைட்டா? அதை மீறி வந்த 2 கேள்விகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட்டர் பிளின்லி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க இந்த குரூப் 4 எழுதிருந்தீங்க அப்படின்னா தெரியும், ரைட்டர் பின்லி. ரைட்டா? இது யாராலையுமே என்ன பண்ண முடியாது, இந்த கேள்வியை கணிக்க முடியாது. ரைட்? இதே மாதிரி இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தா
சந்திரகுப்தாவோட கேவ் கேட்டிருக்காங்க. இது என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு சிலரால பதில் சொல்ல முடியாது, ரைட்டா? அதனாலதான் நம்ம என்ன பண்ணல அப்படின்னா ஆர்கிடெக்சருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டோம் நம்ம முன்னாடியே போட்ட வீடியோல. அப்ப டிசைடர் இதுதான் சார் கட் ஆஃப் நிர்ணயிக்கும் அப்படின்னா இந்த ஒரு 17 கேள்விகள் தான் கட் ஆஃப் டிசைட் பண்ண போகுது. அப்ப பெரும்பாலான மாணவர்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வந்த 14 கேள்விகளும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது இல்லாம ஒரு 17 கேள்விகள் தெரிஞ்சிருப்பதற்கு வாய்ப்பு இல்லை, ரைட்டா? இரண்டத்தையும் சேர்த்தா என்ன வருது? 31 கேள்விகள் பெரும்பாலான மாணவர்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப 31 கேள்விகள் கான்பிடென்ட்டா நம்ம என்ன சொல்லலாம்? மாணவர்கள் தவறுதலா பதில் சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு, ரைட்? இது கூட நம்ம என்னத்தை சேர்த்துக்கணும் அப்படின்னா மேக்ஸை சேர்த்துக்கணும், ரைட்? இது கூட தமிழ்ல என்ன சேர்த்துக்கலாம்? ஒரு 2 to 3 கேள்விகள் தவறுதலா பதில் சொல்லுவாங்க அப்படிங்கறத சேர்த்துக்கலாம், ரைட்? இதெல்லாம் சேர்த்தா டாப்பர் இருக்கிறதுல அதிகமா மதிப்பெண் எடுக்கக்கூடியவர்கள் ஒரு கட்ட மதிப்பெண் எடுப்பாங்க. அது 180 வரைக்கும் நெருக்கி இருக்கலாம், பிளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு 180 நெருக்கி இருக்கலாம். அப்ப கட் ஆஃப் என்னவா சார் இருக்கும் அப்படின்னா 165 170 இருக்கும். இதற்கான காரணங்கள் தெளிவாக சொல்லியாச்சு. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அப்படின்றது 100% அறிவியல் பூர்வமான அணுகுமுறையில தான் ஒவ்வொரு தேர்வையும் கையாளுது அப்படிங்கிறத உங்க நண்பருக்கும் தெரிவிங்க. டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் உங்களுக்கு முன்னாடியே என்ன பண்ணிருந்துச்சு அப்படின்னா என்னென்ன தலைப்புல இருந்து கேள்விகள் வரலாம், எத்தனை கேள்விகள் வரலாம் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்லிருந்துச்சு. அதை இப்ப நம்ம ப்ரூஃபும் பண்ணியிருக்கோம், ரைட்டா? கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து கேள்விகள் வரும், ஆனால் எந்த கேள்விகளுமே நடப்பு நிகழ்வுகளாக இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதை அது சொல்லியிருக்கு. யூனிட் 9ல இருந்து 2 கேள்விகள் தான் கேட்பாங்க. யூடியூப்ல எல்லாருமே யூனிட் 9க்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, யூனிட் 9க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம எதுலேருந்து கேள்விகள் வருதோ அந்த தலைப்பை எடுத்து படிங்க அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டினோட டிஸ்ட்ரிபியூஷனையும் உங்களுக்கு காமிச்சாச்சு. எதனால 165ல இருந்து 170 தான் கட் ஆஃபா இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். ஏன்னா 14 கேள்வி கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸிமம் மாணவர்கள் தெரிஞ்சிருக்காது. ஏஷியன் ஹிஸ்டரி பெரும்பாலான மாணவர்களுக்கு சரியா பதில் சொல்வதற்கான வாய்ப்பில்லை. சயின்ஸ் எல்லா மாணவர்களுமே டஃபா இருக்கும். அப்ப அரௌண்ட் 30 கேள்வி. இது இல்லாம இன்னும் பிற சப்ஜெக்ட்ஸ்களுக்கும் கேள்விகள் கொஞ்சம் கடினம் தன்மையில இருந்ததனால ஒரு 165ல இருந்து 170 கட் ஆஃபா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.